ஹலோ கைஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இப்போ ஒரு சூப்பரான அட்டகாசமான ஒரு சப்பாத்தி தாங்க. என்ன சப்பாத்தி? எப்போதும் கோதுமை மாவு சப்பாத்தி தான் பண்ணி சாப்பிட்றோம். ஒரு நாளைக்கு வித்தியாசமாக ராகி சப்பாத்தி பண்ணலாமே. ராகி சப்பாத்தி தாங்க பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணாங்க அதை பார்ப்போம் வாங்க. கப் அளவுக்கு ராகி மாவு, அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு. ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாதுன்னு இந்த அரை கப்பு கோதுமை மாவு ஆட் பண்ணுறேன். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டுருக்கேங்க. அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும். ராகி மாவை பொறுத்த வரைக்கும் ஒட்டவே ஒட்டாதுங்க, நல்லாவே வரும், உங்களுக்கு கட்டிகளும் வராது. இப்போ தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் மாவை சேர்த்துருவோம். ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு, அந்த கோதுமை மாவு அரை கப் அளவுக்கு அதையும் சேர்த்துட்டு கைவிடாமல் கலருங்க. தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன், கொஞ்சம் பத்தாத மாதிரி தாங்க இருந்தது. அதனால் மறுபடியும் நான் தண்ணியை தெளித்து கரெக்டாக கிண்டி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். பாருங்கள், நான் மாவை கிண்டி கிளறிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், மாவை நல்லாவே கிளறிட்டேன். கை ஒட்டாமல் வருதான்னு பாருங்கள். இப்போ ஆறி இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் நாம் இதை தட்டி எடுத்துருவோம். ஒரு பாலித்தீன் கவரில் தாங்க நான் தட்ட போகிறேன். சில பேர் சப்பாத்தி குழவிலையும் தட்டுறாங்க. நான் பாலித்தீன் கவரில் இந்த போலிக்கெலாம் தட்டுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தட்டி, ஆனால் கவரை அதில் போட மாட்டேன். அப்படியே ஒட்டாமையே வரும். அதை அப்படியே தட்டிலேருந்து அந்த கவர்லேருந்தே எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். ஒன்றும் இது இல்லை. மெலிசாவும் நல்லா இழுத்து தட்டலாம். உங்களுக்கு எண்ணெயை முதல்ல கவரில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே தட்டி எடுத்து போட்டு பாருங்கள், மெலிசா தட்டி இருக்கேன் பார்த்தீங்களா. இதை அப்படியே எடுத்து நம்ம இதில் போட்டுருவோம். தோசைக்கல்லில் நெய்யை கொஞ்சம் சேர்த்து இடும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். போட்டு வாட்டுங்க, நெய்யை சேர்த்து நல்லா சாஃப்டாக. உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு இதாங்க ஃபஸ்ட் டைம் நான் பண்ணேன். உண்மையிலே சூப்பராக இருந்தது. ராகி சப்பாத்தி அருமையாக இருந்தது. சில பேர் இது அடைன்னு சொல்லுவாங்க. இது அடையெல்லாம் கிடையாதுங்க, சப்பாத்தி தான். இது சப்பாத்தி மாதிரி தான், நல்லா மெலிசாக நல்லா சாஃப்டாக வந்தது. நல்லா அதாவது ப்ரெஸ் பண்ணி விடும்போது உங்களுக்கு உப்பிட்டு வந்தது. நல்லா பார்க்கும்போதே ரொம்ப சாஃப்டாக இருந்து உங்களுக்கு நான் கடைசியாக காட்டுறேன் பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இது அடை எப்படி இருக்கும், சப்பாத்தி எப்படி இருக்கும். தொட்டுக்கு ஒரு உருளைக்கிழங்கு கிரேவி தாங்க பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்தது. அதுக்கும் இதுக்கும் காம்பினேஷன் நல்லா இருப்பார். ஆஹா, ஒன்று குடித்தாங்கய்யா. கூடனா என்னங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குல்ல, அதுதாங்க முக்கியம் நம்மளுக்கு. பாருங்கள், எவ்வளோ ஒரு சூப்பராக சாஃப்டாக இப்படி கிடைக்குமா ஒரு சப்பாத்தி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்ல வீடியோவில் ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா.